ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அது கண்டிப்பாக ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் தான். என்னென்னா, நேற்று பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கை கொளுத்தி போட்டார். அது கொளுத்தி போட்டதுன்னு கொஞ்ச நேரம் தான், ஆனால் வெடிச்சிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நிறைய பேரோட இதயத்தையும் சேர்த்து வெடிக்குது. இதில் ஒரு விஷயத்தை வந்து சேண்ட்ரா சொல்கிறாங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுலேயும் குறிப்பாக உனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் கடைசியாக நீ ஒரு ட்விஸ்ட் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கே வந்துட்டு இது எதிர்பார்த்த விஷயம் தானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா, கமருதீன் வந்துட்டு யாருக்கு கொடுக்க போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பிக் பாஸ்க்கே ஒரு எதிர்பார்ப்பாகி போச்சு. நீங்கள் யார் கொடுக்க போகிறீங்க, நானும் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. இவர் மேபி வந்து கமருதீன் வந்து அரோரா கூட இருக்கிறது அவருக்கே பிடிக்காம விஜய் பார்வதி கூட இருக்கிறது அவருக்கு பிடிச்ச சம்திங் எனக்கு தெரியாது. பட் அவர் கேட்குறாரு, நீங்கள் யார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் வந்து அரோரா கொடுக்க போகிறேன்ட்டு டமான்னு முடிச்சுட்டு போயிட்டார். அதுலேயும் அவர் அதை தான் பண்ண போகிறான்னு கனி அங்கே சொல்லியிருப்பாங்க. கனியை வந்துட்டு விஜய் பார்வதிக்கு கீழே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே இரிட்டேட் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிரிச்சிட்டே இருந்திருப்பாங்க. அது கொடுமை. அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சு உட்காரது எவ்வளோ கொடுமை. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, இப்போ தான் சொல்கிறாங்க நம்ம கானவனக்கிட்ட முதல்ல வந்துட்டு நடந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, அவன் வந்து அரோரா கொடுத்துட்டான் ஐஸ்கிரீம் பண்ணும்போது, சே அவன் உனக்குள்ள கொடுத்துருக்கணும் அப்படின்போது திவ்யாவும் பயங்கரமாக வந்து ஒரு பக்கம் வச்சு செய்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆக்சுவலாக இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேர் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் வந்து எனக்கு கொடுக்க மாட்டான்ட்டு. அப்படியா, கமருதீனுக்கும் உங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சா? அட கடவுளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயே அவங்க கணிச்சிருக்காங்க. ஸோ தரமாட்டாருன்னு நினச்சி அங்கே உட்காரதுல ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் தரமாட்டாருனாலும் ஒரு இதயம் ஏங்கும்ல, எனக்கு கொடுத்த எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவார் கமருதீன். நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தா ப்ரொமோவில் வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. ஒன்றா உட்காந்துரு, இதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஆமாம் வேறு மாதிரி தான் இருக்கும். நான் அடுத்த நாள் வந்துட்டு வேறு மாதிரி வந்து அரோரா கூட உட்காந்துட்டு போயிரு. இதே அதான் இந்த எந்திரன் படத்தில் அப்படியே வந்து சொல்லுவாங்க. நம்ம ரஜினிகாந்த் வந்துட்டு அந்த எல்லா இதையும் வந்து இழுத்துருவார் அந்த மேக்னெட் பவரால். அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் கீழே வந்து இன்னாரி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஃபேமஸான டைலாக். அது நீங்கள் போய் பாருங்கள் அந்த இந்திரன் படத்தில். அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஷாக்காக, ஏன்னா அது அப்படின்னு. ஸோ இதை வந்து இங்கே சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு முன்னாடி தெரியும் அவன் கொடுக்க மாட்டான்னு, ஏன்னா அந்த கான்வர்சேஷனில் எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ஐயோ என்னால் முடியல. இதில் வேறு அவன் போட்ட சீன்லாம் எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. என்னென்னா விக்ரம் கேட்டிருப்பார் பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் நான் 2 பேர் கொடுக்கலாமா, நான் சுபிக்ஷாக்கும் கனிக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்போது அதெல்லாம் முடியாது, ஒருத்தர் கொடுங்க அப்படின்ட்டு இருப்பார். உடனே இவர் வந்துட்டு, சார் என்னங்க விக்ரம், அப்போ நான் கூட தான் 2 பேர் கொடுத்துருப்பேன் அப்படின்னு, எதுக்கு நீ சீன் போடுற அப்படின்ற மாதிரி அவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு காண்டாகுங்க. அது வந்து எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் சரி, நான் வந்துட்டு ரொம்ப கெத்து, எனக்கெலாம் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு நினச்சா கூட உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கும். இன்னொன்று வெளியில் வந்து வீக்னஸை காமிக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து காமிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. இதில் வேறு வந்து திவ்யா முன்னாடி கொடுமை, திவ்யா முன்னாடி கண்ணு முன்னாடி நடந்ததெல்லாம் நல்லா சிரிக்கிறாங்க. அங்கே நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் இதில் நடந்தப்போ போய் பாருங்கள், 2 பேரும் நல்லா லிட்டரலாக ஒரே சிரிப்பு. அதுவும் அரோரா வந்துட்டு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அரோரா கமருதீன் கொடுக்கும்போதெல்லாம் கண்ணு இப்படியே சைட்லேயே இருக்கும். சைடு பார்வை ஸ்ட்ரெயிட்டாக விஜய் பார்வதியோட ரியாக்ஷன் அப்படியே ரசிக்கிறாங்க. விஜய் பார்வதி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வருத்தப்படுறாங்க, அதெல்லாம் அப்படியே ரசிப்பாங்க. பயங்கரமான. அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு அரோரா வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது இன்றைக்கி எவிக்ஷன் வேறு. இதில் வேறு ஒரு அப்டேட் வேறு வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ண ஒரு ஆள் தான் வெளியே போக போகிறார் அப்படின்ட்டு. வெயிட் பண்ண ஆள்னால் 2 பேர், ரம்யா இன்னொன்று அரோரா. 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க வெளியே போவாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒருத்தர் மேலே பாசத்தை வச்சாச்சு, ஆனால் அந்த பாசத்தை வச்சு ஒரு சில பேர் கேம் விளாடும்போது எவ்வளோ காண்டாக இருக்கும். மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.